இங்கே ஹீரோயின் புதுசாக ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்க தெரிஞ்சவங்கலாம் சேர்ந்து அவங்களுக்கு ஃபேக்காக ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்க வைக்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பையன் இருக்கான். வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என் டைம் சரக்கு பார்ட்டின்னு சொல்லி ஜாலியாக இருக்கான். ஹீரோயினும் ஒரு காஃபி ஷாப்பில் போய் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறாங்க. அவங்க இருக்க ஊரில் நிறைய பேர் காணாமல் போயிட்டு இருக்காங்க. ஆர்கன் திருட்டு கும்பல் தான் அவங்க கடத்திட்டு இருக்காங்க. நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த எதிர் வீட்டு பையன் அவங்க பூனையை காணும்னு சொல்லி ரோட்டுக்கு வந்தவன் பூனை எடுக்கும் போது கார் அவனை இடிக்க வருது. அப்போ அவனை யாரோ காப்பாற்றின மாதிரி இருக்கு. அவன் மறுபடியும் யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது ஹீரோயின் தான் மின்னல் வேகத்தில் வந்து இவனை காப்பாற்றிருப்பாங்க. அந்த எதிர் வீட்டு பொண்ணு தான் என்னை காப்பாற்றினான்னு இந்த பையன் சொல்லி பார்க்குறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ப மாட்டாங்க. அதே டைம் அந்த ஊரில் ஒரு பொண்ணு நைட்டு தனியாக நடந்து போயிட்டு இருக்கா. அந்த ஆர்கன் திருட்டு கும்பல் பின்னாடியே வந்து அந்த பொண்ணை தூக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஒரு போலீஸ் இருக்கான். அவனை பார்த்த உடனே இவங்கெல்லாம் ஓடிடுறானுங்க. அந்த போலீஸ்கிட்ட ஹெல்ப் கேட்டால் அவன் தான் இந்த படத்தோட வில்லனே. இவனுக்கு சுத்தமாக இப்போ லேடிஸ்னாலே பிடிக்காது. அந்த பொண்ணு கேள்வி மேலே கேள்வி கேட்டா இருக்கான். நைட் டைமில் நீ ஏன் தனியாக வந்தேன்னு. அவங்க ஹையர் அஃபீஷியல் வந்தால் கூட அவங்களுக்கு கூட சல்யூட் வைக்க மாட்டேன்றான். இந்த ஆர்கன் திருட்டு கும்பலில் இருக்க ஒரு ஆள் ஹீரோயின் வேலை செய்கிற கடையில் இருக்க ஒரு பொண்ணுகிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேணான்னு சொல்லி கேட்காம ஒரு பாட்டில் எடுத்து மூஞ்சில் ஊற்றி உன்னை அசிங்கமாக்கிறோம் பார்க்குறியான்னு கேட்குறான். இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் அவன் கையோடு சேர்த்து அந்த பாட்டிலை உடச்சி அவங்க பவர்லாம் யூஸ் பண்ணி அவனை போட்டு அடித்து அந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட நீ என்னை பார்த்ததாவே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த வில்லன் போலீஸுக்கும் அந்த ஆர்கன் திருட்டு கும்பலுக்குமே லிங்க் இருக்குது. அவன் கூட பேசிகிட்டு இருக்கும் போது இந்த ஹீரோயின் கிட்ட அடி வாங்கின பையனோட கையில் இருக்க கட்டை பார்த்த உடனே யாரா ஒன்று அடிச்சதுன்னு கேட்டால் அது ஒரு பொண்ணு என்ன அடிச்சா அப்படின்னோடனே எது பொண்ணு அடிச்சாலான்னு சொல்லி இவன் ஈகோ டச் ஆயிடுது. அந்த பொண்ணை என்னை கூட்டு போய் காட்டுன்ன உடனே அவனும் கூட்டு போய் ஹீரோயினை காட்டுறான். ஹீரோயினை ஒரு நாள் அந்த எதிர் வீட்டு பையன் ஆட்டோவில் பார்த்துட்டு நீங்கள் எதிர் ஃப்ளாட்டில் தானே இருக்கீங்க, என்ன ஞாபகம் இருக்கா, நீங்கள் எப்போ பாரு தனியாகவே இருக்கீங்க, இன்றைக்கி நைட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பார்ட்டி இருக்குது, நீங்கள் வரீங்களான்னு உடனே சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிடுறா. அன்றைக்கி நைட்டு இவனுங்களாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கதவு திறந்துட்டு வந்த உடனே எல்லாரும் வாயை புலந்துடுறானுங்க. அங்கே இருக்க பசங்களாம் ஒருத்தராக ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவங்க பண்ணுற பார்ட்டி சவுண்ட் அதிகமாக இருக்குன்னு போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. அந்த வில்லன் போலீஸும் கூட வந்திருக்கான். என்னடா கஞ்சாலாம் யூஸ் பண்ணுறீங்களா, பொண்ணுங்களா இருக்காங்க, தப்பான வேலை பார்த்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லி அவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை பார்த்த உடனே இவன் செம்ம டென்ஷன் ஆயிடுறான். ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நீயும் கஞ்சா யூஸ் பண்ணுறியான்னு சொல்லி போலீஸை வந்து தப்பான இடத்துல கை வைக்க சொல்கிறான். இதை பார்த்த ஹீரோயினும் கையை முறுக்குறாங்க. சாச்சா அவங்களெலாம் விட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அந்த வில்லன் போலீஸும் அங்கேருந்து மிரட்டிட்டு போயிடுறான்.